இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. ஜெகன், வணக்கம் ஜெகன் சார். நான் உங்ககிட்டேருந்தே தொடங்கலாம் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 10 வருடங்களாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி ஜம்மு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலும் இருந்திருக்கீங்க. நீங்கள் யூ பீன் தேர் அண்ட் யூ ஸ்டடிட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆல்சோ. இது நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? அதாவது ஒரு 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 பெரிய தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடக்குது இரு பெரும் நாடுகளுக்குள்ள எல்லை பக்கத்தில். இன்றைக்கி தொடர்ந்து இரு பக்கத்தில் இருந்தும் போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. டிப்ளமேட்டிக் வேல பல விஷயங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை நோக்கி ஏசியாவில் இது வந்து ஒரு அச்சத்தை கொடுக்குது. மிச்ச அண்டை நாடுகள் பார்க்கும்போது என்ன நடக்குது, 2 நியூக்ளியர் ஆர்ம்டு ஸ்டேட்டுக்குள்ளே அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி இது நகருது. ஸோ இதை நம்ம எப்படி பகுத்தாய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் சார்? 2 லெவல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் லெவல், அதாவது புவி சார்ந்த அரசியல். அந்த பார்வையில பார்க்கும்போது கடந்த 10 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்க புவி சார்ந்த அரசியல்ல வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. நீங்க 90களில் இதுக்கு முன்னாடி அவங்க பாகிஸ்தான் சுதந்திரம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஜியோ பொலிட்டிக்ஸோட சிக்னிபிகன்ஸ் அதை வச்சுதான், அந்த முக்கியத்துவத்தை வச்சுதான் அவங்களுடைய வெளியுறவு கொள்கையா இருக்கட்டும், அவங்களுடைய உலக நாடுகள் அவங்க முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு பெற்றிருந்தாங்க. அதுக்கு முக்கிய உதாரணம் அந்த காஷ்மீர் பிரச்சனையை வச்சுட்டு அவங்க அந்த புவியை சார்ந்த அரசியல் பண்ணலாம். கடந்த 10 வருடங்களாக வந்து அவங்க அந்த ஜியோ பொலிட்டிக்கல்ல வந்து அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து இழந்துட்டாங்க. குறிப்பா வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படைகள், ஆப்கானிஸ்தான் அமெரிக்க படைகள் 2001 இருந்து 2021 வரைக்கும் இருந்தப்போ ஆதரவும் உதவிகளும் தேவைப்பட்டது. அதனால அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் இருந்தது. மேலை நாடுகளில் குறிப்பாக வந்து வளர்ச்சி நாடுகளான அமெரிக்கா, ஐரோப்பிய போன்ற நாடுகளினுடைய ஒரு முக்கியத்துவம் தேவை இருந்தனால அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் இருந்தது. அதை வைத்துதான் அவர்களுடைய அரசியல் இருந்தது. கடந்த 10 வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியத்துவத்தை வந்து அவங்க இழந்திருக்காங்க. குறிப்பா இந்த ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்று ஜனவரி மாசம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இன்னும் வந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டார்களே என்று சொல்லலாம். அதற்கு முக்கிய உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சீனா கூட இருந்த அந்த ஒரு சுணக்கம் கூட இணக்கமாக இருந்த ஒரு சூழ்நிலை கூட இப்ப மாறி வருகிறதாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து புவி சார்ந்த, அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்பரேட் ஒரு அட்டெம்ப்ட் என்னன்னா, நம்ம மறுபடியும் வந்து குளோபல் ஸ்டேஜ்ல ஒரு பேசும் பொருளாக, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக அறியப்பட வேண்டும் அப்படின்றது. குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவம், ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ ஆர்மி பட் இன் பாகிஸ்தான் ஆர்மி ஹேஸ் அ ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஃபேமஸான கோட் வந்து சவுத் ஏஷியா எக்ஸ்பர்ட் வந்து சொல்லுவாரு. அதாவது எல்லா நாட்டுக்கும் வந்து ராணுவம் இருக்கும், ஆனா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு நாடு இருக்கு அப்படின்ற. ஸோ அது வந்து ராணுவம் தான் வந்து அங்கே அந்த நாட்டவே வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய வெளியுறவு கொள்கை இது வந்து நீங்கள் ஜியோ பொலிட்டிக்ஸாக பார்க்குறத வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனலாக, அதாவது இந்த சவுத் ஏஷியா, இந்தியா, பாகிஸ்தான் அந்த ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணணும். அந்த ரைவல்ரியை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணி தான் அவங்களுடைய அரசியல் வெளியுறவு கொள்கையை வந்து இருந்தது. அதை சார்ந்துதான் அந்த இராணுவமே வந்து உள்நாட்டில் வந்து ஒரு நன்மதிப்பை பெற்று இருந்தது. இப்ப கடந்த 4 வருடங்களாக 10 வருடங்களாக அதுவும் வந்து அவங்க இழந்து கொண்டிருக்க சூழ்நிலையில் 5 வருடங்களுக்கு அப்புறம், அதாவது கடைசியாக ஒரு நடந்த பெரிய தாக்குதல் என்று பார்த்தால் 2019 அந்த புல்வாமா அட்டாக், அந்த தாக்குதல் தான். அதற்கப்புறம் இந்த தாக்குதல் வந்து இப்ப பகல்காம்ல நடந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன உற்று நோக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த பகல்காம்ல நடந்த தாக்குதல் வந்து பாதுகாப்பு படை வீரர்கள் மீதோ இல்ல அங்கிருந்து ராணுவ முகாம்கள் மீதோ நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. 1990களில் வந்து எப்படி ஜம்மு காஷ்மீர்ல வந்து தீவிரவாதத்தை வந்து பாகிஸ்தான் சார்ந்த அமைப்புகள் வந்து நடத்தி அவங்க இருக்கிற சுற்றுலா பயணிகளை, குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வர சுற்றுலா பயணிகள், உள்நாட்டில் இருந்த சுற்றுலா பயணிகளை டார்கெட் பண்ணி அவங்க தாக்கிய அதே பேட்டர்ன் தான் வந்து இப்போ இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு தான் வந்து இப்போ அப்பாவி சுற்றுலா பயணிகளை தாக்கியது வந்து அதோடைய வெளிப்பாடு தான். அதன் மூலமாக ஒரு இந்தியாவோட ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மேலை நாடுகளிலிருந்து தலையீடை வந்து நம்ம வந்து பெறலாம் அப்படின்ட்டு இந்த காஷ்மீர் இஷ்யூவை வந்து மீண்டும், அதாவது உலகமயமாக்குவதில் வந்து அவங்க வந்து முன்னெடுப்பு எடுத்து நடத்ததாகத்தான் தெரிகிறது. அதற்கு உதாரணமாக ஜனவரி மாதம் ட்ரம்ப் வந்து அதிபராக பதவியேற்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது போன்ற தீவிரவாதிகள் அமைப்போட ஹமாஸ் என்ற பாலஸ்தீனை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பின்
ஈரானியின் பிரதிநிதி டாக்டர் காலித் கதாமி என்பவர் அங்கு அவ்வளவு தூரம் ஈரான்ல இருந்து இங்க வராரு, எங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீருக்கு வராரு, வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஜமாத்தி இஸ்லாமின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அடிப்படைவாதியான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு போறாங்க. இது பிப்ரவரியில் நடந்திருக்கு. இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து தீவிரவாத தாக்குதல் வந்து ராணுவ பாதுகாப்பு படை வீரர்கள் மீது இங்கு ஒன்றும் அங்கொன்றுமாக நடக்கிறது. அதில் குறிப்பாக கிஸ்துவார் என்ற ஒரு இடம் இருக்கு நார்த் காஷ்மீர்ல. பொதுவாக பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல, ஜம்மு காஷ்மீர்ல அந்த பார்டர் ஏரியால தான் வந்து அதிகமான இந்த தாக்குதல் வந்து நடக்கும், குறிப்பாக ராணுவ நிலைகள் மீதும். நீங்க அங்க இருந்திருக்கீங்க 10 வருடங்களா அங்க இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஹில்லி டெரெயின் ஏரியால தான் நடக்கும் இல்லையா, சமவெளி தளங்கள்ல நடக்கிறது இல்ல இந்த மாதிரியான மலை சார்ந்த பிரதேசங்கள். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 10 வருடங்களாக என்ன ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குன்னா, நாங்க வந்து இந்த டெரர் ட்ராக்கர்னு நாங்க பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்நேஷனல் பார்டர்னு இருக்கு. இன்டர்நேஷனல் பார்டர்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாப், அதாவது குஜராத்ல இருந்து அந்த பஞ்சாப் ஜம்மு வரைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் பார்டர், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பார்டர். அதுக்கப்புறம் தான் எல்ஓசின்னு வரும், லைன் ஆஃப் கண்ட்ரோல். அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து பாதுகாக்கிற பொறுப்பு வந்து ராணுவத்துக்கு இருக்குது, இந்திய ராணுவத்துக்கு. ஆனா இன்டர்நேஷனல் பார்டர் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 2014 அப்புறம் 15 அப்புறம், ஏன்னா நான் 2013 இருந்து பாக்குறேன் நான், அந்த 2013 இருந்து அந்த தீவிரவாத தாக்குதல் வந்து ஆரம்பிக்கிறது. அவங்க அந்த சீஸ்ஃபயர் போர் ஒப்பந்தத்தை 2003 போட்ட போர் ஒப்பந்தத்தை மீறி ராணுவம் வந்து தீவிரவாதத்தை திணிக்கிறாங்க. அப்ப இந்த இன்டர்நேஷனல் பார்டர் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து சேஃப் என்ட்ரி பாயிண்ட், அங்க வந்து சுரங்கம் அமைத்து தீவிரவாதிகளை ஊடுருவ வைக்கிறது. அது ஏன்னா பிளைன் ஏரியா அந்த ஜம்மு ரீஜியன்ல, குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஜம்முல வந்து கட்டுவா என்ற ஒரு மாவட்டம், ஹிரா நகர் என்ற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அங்க இருக்கிற ஒரு நதி, ஒரு ஓடை மாதிரி இருக்கும், ஒரு ரிவர், ரொம்ப டிஃப்ரெண்ட். அதாவது ஃபென்சிங்லாம் இருக்கு, அந்த சுரங்கம் மாதிரி அமைத்து அங்கிருந்து தீவிரவாதிகள் வந்து அதன் மூலமாக தான் அவங்க காஷ்மீருக்கு போவதா இருக்கட்டும், ஆயுதங்களை வந்து கடத்தி உள்ள கொண்டு வருவதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஈவன் இப்போ கடந்த 3 வருடங்களாக இன்னொரு பேட்டர்ன் என்ன பார்க்குறோம்னா, ட்ரோன்ஸ் வந்து அவங்க நிறைய யூஸ் பண்றாங்க. குவாட் காப்டர்ஸ், அதாவது கமர்ஷியல் ட்ரோன்ஸை வந்து 2021 ஜூலைல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2001 ஜூலைல முதலாக ஜம்முவில் உள்ள ஒரு ராணுவ அதாவது விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அது எந்த சேதாரம் இல்லை. ஆனா பார்டர்ல இருந்து வந்து ஒரு ட்ரோன் வந்து அங்க வந்து ஒரு கையெறி குண்டை வீசிவிட்டு அது திரும்ப போகிறது, யாரும் டிடெக்ட் பண்ண முடியல. அது வந்து ஒரு மிலிட்ரி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ராணுவ விமானப்படை தளம், விமானப்படை யூனிட், அது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அங்கே நிலையம், அங்கே வந்து தாக்குதல் நடத்திட்டு போறாங்க. அதற்கப்புறம் தான் வந்து இந்த ட்ரோன் மூலமாக, ஏன்னா ட்ரோன்ல வந்து நீங்க பண்ணும்போது என்னன்னா நீங்க ஈஸியா ரேடார்ல வந்து நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். குறிப்பா இந்த கமர்ஷியல் ட்ரோன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் பிளாஸ்டிக்ஸ், நான் மெட்டாலிக் ட்ரோன்ஸ் தான். அது அவங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்றதாக சில நிறைய தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதன் மூலமாக இந்த ஆயுதங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உள்ள வந்து அவங்க அனுப்பிடுறாங்க. இந்த சுரங்கம் மூலமாக ஆட்களை வந்து தீவிரவாதிகளை வந்து பாகிஸ்தான்ல ட்ரெயினான லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகளை உள்ள அனுப்பிடுறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. இப்போ நம்ம இந்த பஹல்காம் சம்பவத்தை பார்க்குறோம். ஆனால் அது நடத்தப்பட்ட நேரம் 3 மணி, அவங்க இரவு ஒரு நேரத்தில் அந்த மலை மேலே போயிடுறாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சேலஞ்ச் என்ன? பிகாஸ் இந்த டெரெயினை நீங்கள் பார்த்ததுனால நான் கேட்குறேன். இல்லை, அதாவது நீங்கள் கடந்த 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்டையர் ரீஜனில் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப டைட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு கிரிட் லெவல்னு சொல்லுவாங்க, 3 டயர் செக்யூரிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் பார்டர் ஏரியாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து கிலோமீட்டரில் வந்து ஆர்மி இருக்கும், இந்திய ராணுவம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். ஸோ ஒரு 4 கட்டமாக வந்து பாதுகாப்பு வளையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்டீரியர் உட்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜம்மு காஷ்மீர் போலீஸும் சிஆர்பிஎஃப் வீரர்களும் வந்து ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. ராணுவம் வந்து அதற்கு வந்து இப்போ வந்து குறிப்பாக வந்து ஒரு 2 தீவிரவாதிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு AK-47 வெப்பன் தான் இருக்கு அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீர் போலீஸும் சிஆர்பிஎஃப்பும் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க, என்கவுண்டர் பண்ணுவாங்க. இப்போ அவங்ககிட்ட வந்து அதிக வெப்பன்ஸ் இருக்கு, அதிக கிரெனேட்ஸ் இருக்கு, ராக்கெட் லான்ச்சர் இருக்குன்னா அப்போ ஆர்மி தேவைப்படும். அது நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கிற அந்த மலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மடிப்பு மலைகள் மிகவும் சிரமமாக இருக்கும் அது மேலே ஏறதுக்கு. அங்க இருக்கிற அது இல்லாம பாப்புலேஷன்ஸ் வந்து அங்க வந்து எல்லாம் ஒரு டென்சிட்டா இருக்காது. மலை பிரதேசத்துல வந்து சின்ன சின்ன ஊர்கள் மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வண்டி வாகன வசதிகள்லாம் எதுவும் கிடையாது. இப்போ பெஹல்காமே எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பெஹல்காம்
அந்த பிசாரியன் வேலி அந்த மெடோக்கு வந்து போறதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ரோடு வசதி கிடையாது. எல்லாம் கீழே இருந்து அந்த குதிரைகள் மூலமா தான், போனீஸ் மூலம் தான் போகணும். ரைட், புரியுது. பட் இப்போ இன்னைக்கு நவ் தட் இது நடந்து ஒரு 48 மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையான சொற்றொடர்கள் 2 பக்கத்துலேருந்தும் பேசப்படுகிறது. இப்போ நம்ம இந்த இடத்துல சில விஷயங்கள், குறிப்பாக நம்ம சிம்லா அக்ரிமெண்ட் ரத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த கொஸ்டின் ஆஃப் எல்ஓசியாக அங்கே வருது. பிகாஸ் இட் ரெகக்னைசஸ் எல்ஓசி, அந்த சிம்லா அக்ரிமெண்ட்டுன்றது. இது ஒரு நீஜர்க் ரியாக்ஷனாக பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணுறாங்களா, இல்லை வாட் டு தே வாண்ட் டு சே டு தி வேர்ல்டு? ஏன்னா நீங்கள் மோடி அவர்கள் பேசும்போது ஆங்கிலத்தில் தெளிவாக சொல்கிறாரு, ஐரோப்பிய நாடுகளும் கேட்டுக்கோங்க, நான் சொல்ல வர்றது இதுதான், டெரரிசம்க்கு இடம் இல்லைன்னும் பொழுது பாகிஸ்தான் நீஜர்க் ரியாக்ஷனான முடிவுகளாக டிட் ஃபார் டேட் பண்ணுறது. என்னுடைய பார்வையில் வந்து அந்த சிம்லா அக்ரிமெண்ட் என்னைக்கு வந்து 2019 நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டாந்து அந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணமோ அப்பயே வந்து அந்த அந்த சிம்லா அக்ரிமெண்ட் வந்து பிகம்ஸ் நல் அண்ட் வாய்ட். ஓகே. ஏன்னா ஷிம்லா அக்ரிமெண்டோட முக்கியமான ஷரத்து என்னன்னா, லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றாங்க. 71 சண்டைக்கு போருக்கு அப்புறம் எது வரைக்கும் இந்திய படைகள் இருக்கிறார்களோ அது வரைக்கும் அவங்க வந்து அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எது வரைக்கும் பாகிஸ்தான் படைகள் இருக்கோ அந்த செக்டர்ஸ் வந்து பாகிஸ்தான் படைகள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் இது ஜுல்பிகர் அலி பூட்டாவும் மேடம் இந்திரா காந்தியும் ஷிம்லால சைன் பண்ணது. அதற்கப்புறம் வந்து 2 நாடுகளும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் குழு அமைத்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த எல்ஓசியை வந்து ஒரு பர்மனன்ட் பார்டராக கன்வெர்ட் பண்றதுக்காக ஒரு ஒர்க்கிங் குரூப் போட்டு பண்ணுவாங்கன்றதான் ஒரு சிம்லா அக்ரிமெண்ட் 1972ல. பட் அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கிங் குரூப் வந்து என்ன, பாகிஸ்தான் சைடுல என்னன்னா அவங்க வந்து இல்ல நாங்க வந்து முதல்ல காஷ்மீர் பிரச்சனையை தீர்வு பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லைனை வந்து இந்த பார்டர் பத்தி பேசுவோம் அப்படின்னு அவங்க பின்வாங்கிட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அப்ப அதுவே வந்து ஒரு பெரிய குடைச்சலாக தான் இருந்தது. ஏன்னா நீங்க எப்பெல்லாம் வந்து நீங்க பார்டர் இஷ்யூல வந்து நீங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாலும் பாகிஸ்தான் கூட அவங்க ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் வைக்கிறது காஷ்மீர் பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு. சரி, காஷ்மீர் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நீங்க யூஎன் ரெசல்யூஷன் பிரகாரம் அவங்கள வந்து பாகிஸ்தானோட இணைக்கணும், அதோட ஓல்டு ஆர்குமெண்ட் வந்து வச்சிருக்காங்க. அப்படியே நீங்க அந்த யூஎன் ரெசல்யூஷன் நீங்க போய் பார்த்தாலும் அந்த யூஎன் அந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் இருக்கிற பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் ராணுவத்தை முதல்ல வித்ட்ரா பண்ணுங்க, அதற்கப்புறம் வந்து நீங்க வந்து அங்க வந்து மக்களிடம் வந்து பிளபிசைட் நடத்தி கருத்து கணிப்பு நடத்தி அவங்க யார் கூட போறாங்கன்றதான் 1947ல வந்து அந்த யூஎன் ரெசல்யூஷன் சொல்லுது. அப்படி அந்த ரெசல்யூஷன் பிரகாரம் பார்த்தா கூட முதல்ல பாகிஸ்தான் ஆர்மி தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர், அதாவது கில்கிட் பல்டிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற முசாஃபராபாத்ல இருந்து படையில முதல்ல விலக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு தான் இருக்கு. ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இது வந்து நான் மறுபடியும் வரக்கூடிய இடம் ஏன்னா உலக நாடுகளின் பார்வையில், ஏன்னா நம்ம இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்ஸ் பேசுகிறோம், பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மற்ற நாடு கண்டிச்சிருக்காங்க எல்லாரும். ஆனால் ஒரு நிலைப்பாடுன்னு வரும்பொழுது இப்போ எப்படி அவங்களுடைய பார்வை எப்படி, ஏன்னா கிரெடிபிலிட்டி ஆஃப் பாகிஸ்தான் இஸ் கெட்டிங் லெசன்ட் இன் தி இன்டர்நேஷனல் வியூ அப்படின்ற ஒரு வாதத்தையும் நீங்கள் வச்சிங்க தொடக்கத்தில். ஸோ உலக நாடுகளின் பார்வையில் இது எப்படி அணுகுவாங்க? ஒரு சேஃப் காஷியஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பார்ப்பாங்களா எப்படி? இல்லை, எப்போ வந்து ஒசாமா பின் லேடனை வந்து பாகிஸ்தானில் வந்து கொன்றார்களோ அன்றைக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து இழந்திருக்கு உலக நாடுகளில் வந்து. அது வந்து ஒரு தீவிரவாதத்திற்கு ஆதரவு மட்டும் இல்லாமல் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக அது பார்க்கப்படுகிறது. அந்த நாடு வந்து ஒரு ஃபெயிலிங் ஸ்டேட்டாக தான் பார்க்கப்படுது. அதாவது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாத, ஒரு எக்கனாமிக் க்ரோத் இல்லாத ஒரு நாடாகத்தான் ஒரு பார்க்கப்படுகிறது உலக நாடுகள் மூலமாக. பாகிஸ்தான் வந்து உலக நாடுகளில் வந்து இந்த தீவிரவாத பிரச்சனைகளால் அது வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்டிருக்கிறது மேலை நாடுகள்ல இருந்து. அதுவும் குறிப்பாக வந்து ஐரோப்பா, அமெரிக்க நாடுகள் பாகிஸ்தானுடைய அந்த நடவடிக்கைகள், ஏன்னா அவங்க வந்து இவங்களுக்கு மட்டும் ஆதரவு கொடுக்கல, அல் கொய்தாக்கு மட்டும், எல்லா தீவிரவாத அமைப்புகளுக்கும். இப்போ தெஹ்ரீக் பாகிஸ்தான் இருக்கு, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி ஒரு 11-12 அமைப்புகளுக்கு வந்து அங்கே ஆதரவு இருக்கு. அது ராணுவம், பாகிஸ்தான் ராணுவம், ஐஎஸ்ஐ வந்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. நான் ஜெகநாதன்ட்டு தான் வரணும். ஜெகநாதன் இன்னைக்கு நிரஞ்சன் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், டிப்ளமேட்ஸ் ஆன் வாய்ஸ் ஃப்ரம் வேரியஸ் எம்பசிஸ் வேரியஸ் கண்ட்ரீஸ் வர் இண்டிவிஜுவலி கால்ட் அண்ட் தே வர் பிரீஃப். ஜப்பான் கூட இப்போ பேசியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த அவுட்ரீச்சிங் டு ஆல் த கண்ட்ரீஸ், பிரீஃபிங் தெம் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இது வந்து எந்த மாதிரியான பயன்களை இந்தியாவுக்கு தரப்போகுது? ஹவு நம்ம பாகிஸ்தானை தனிமைப்படுத்த முடியும் இதில்? இல்லை, இது வந்து ஜென்ரல் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். எனி கிரைசிஸ் வந்து இந்த மாதிரி கிரைசிஸ் வந்ததுன்னா குறிப்பாக வந்து இங்கே இருக்கிற தூதர்கள், ஏன்னா நம்ம அரசாங்கம் வந்து கேபினெட்ஸ்
கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்கணும், ரெஸ்பான்ஸ் கொடுத்தே ஆகன்ற ஒரு கட்டாயம். அப்படி இருக்கும்போது சில மெஷர்ஸ்லாம் வந்து நேற்று இவங்க எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கப்பட்டிருக்கோம், 5 நடவடிக்கைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்த கட்டமாக வந்து இங்க இருக்கிற தூதரகங்கள்ல வந்து டிப்ளமேட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பிரீஃபிங் கொடுப்பாங்க. இது மாதிரி நடந்திருக்கு, இவங்களுக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் ஒரு டோஷர் மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர் தான். ஏன்னா டிப்ளமேட்டிக்கலா வந்து பாகிஸ்தானை வந்து ஒரு மல்டி ப்ராங்ட் ஸ்ட்ராட்டஜி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒரு பக்கம் வந்து நீங்க அவங்க ஐசோலேட் பண்ணணும், டிப்ளமேட்டிக்கலா வந்து ஐசோலேட் பண்ணணும், அவங்க இன்டர்நேஷனல் ஈவென்ட் அந்த மாதிரி லாபி பண்ணா கூட அவங்களுக்கு வந்து கிளியரா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம், இதனால இது இவங்க பண்ணியிருக்காங்க, இது எவிடன்ஸ் இருக்கு, அதுக்கு உண்டான எல்லா ஆதாரங்கள் இருக்கிறதுன்றத வந்து மற்ற நாடுகளில் வந்து ஒரு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா நடக்கிற ப்ரொசீஜர் தான். ரைட். பட் நம்ம இந்த இடத்துல இந்தியாவை பாகிஸ்தான் அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய ஃபோரம் இருக்குது, யூஎன்லலாம் அவங்க தொடர்ந்து இந்த காஷ்மீர் போன்ற விஷயங்களை தொடர்ந்து எழுப்பி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இந்தியாஸ் மேட் இட் ஸ்டாண்ட் வெரி கிளியர் அப்படின்னும் பொழுது பாகிஸ்தான் சைடில் அவங்களுடைய அந்த எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும்? இப்போ பிகாஸ் நாங்கள் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை பேசினாலும் இது இந்தியா சில விஷயங்கள் எடுத்துட்டாங்க, நாங்கள் ரிட்டாலியேட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்னும் பொழுது நிர்பந்தத்தின் காரணமாக அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்களை சந்திக்கக்கூடும் அந்த நாடு. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், நோஸ் டைவிங் எக்கானமி அங்கே இருக்குது, அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குது, ஆர்மி இஸ் தி சுப்ரீம்ன்ற விஷயங்கள் அங்கே இருக்குது. அப்போ அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கும் இந்தியா விதித்திருக்கும் இந்த நிபந்தனைகளால், தடைகளால்? இல்லை, அவங்க பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ராணுவம் தான் முதன்மையான ஒரு ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன். அங்கே வந்து பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுவும் கிடையாது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதுவும் கிடையாது. ஸோ அந்த ராணுவம் வந்து இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பொய்யான பிரச்சாரங்களை வந்து அவங்க நாட்டு மக்கள் முன்னாடி வைத்து, இப்போ நான் ஒரு 2 நாளாக பாகிஸ்தான் நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்குறேன் எப்படி இந்த நியூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஜென்ரலாக நான் பாகிஸ்தான் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது வழக்கம், டெய்லி அங்கே என்ன மாதிரியான பர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி பார்க்கும்போது 2 நாளாக பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து வேறு மாதிரி அங்கே வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த டான் பேப்பர் நியூஸ் பேப்பர் கூட, அது கூட ஒரு நடுநிலையான ஒரு பத்திரிகை தான். அவங்களே வந்து இங்கே இருக்கிற சோஷியல் மீடியா விஷயங்களை எடுத்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இவங்க வந்து பண்றாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது வந்து ஸ்டாண்டர்டான டினைல் தான். அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கேட்பாங்க, எங்களுக்கு ஆதாரம் கொடுங்க, பாகிஸ்தான் தான் பண்ணியிருக்கு, ஆதாரம் கொடுங்க அப்படின்னு. ஸோ இது தீவிரவாதிகள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள், இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன ஆதாரங்கள் வேணும், அப்படியே ஆதாரங்கள் கொடுத்தா அவங்க என்னென்னு சொல்லுவாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு டினைல் மோடு தான். அவங்களுக்கு தேவையான அப்ஜெக்டிவ்ஸ், ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஜம்மு காஷ்மீரில் வந்து நான் லோக்கல்ஸ் அவங்க வந்து உள்ள வந்து பயப்படுவாங்க உள்ள வர்றதுக்கு. அதை வந்து அவங்க கிளியரா வந்து அதை பண்ணிட்டாங்க. அது முக்கியமா வந்து அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியோட ஸ்டேட்மெண்ட்டே வந்து இந்து முஸ்லீமை பத்தி பாகிஸ்தான் புலம்பெயர்ந்த பாகிஸ்தானியர்கள் மாநாட்டில் வந்து அவர் பேசும்போது ஆணித்தரமாக அதை சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக வந்து அடுத்த வர சங்கதிகருக்கும் இதை வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக அவங்களுக்கும் வந்து நம்ம சொல்லணும், இந்து முஸ்லீம்ஸ் வேற, காஷ்மீர் வந்து நமக்கு தான், அங்கே வந்து நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து இடம் கிடையாதுங்கிறத அழுத்த திருத்தமாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதோடைய வெளிப்பாடாக, அதோடைய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கலாம், இந்த மாதிரி ஆக்ட் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். அவங்க சைட்ல இருந்து எதிர்பார்த்தது என்னவா இருக்குன்னா, எப்படியும் இந்தியா வந்து ஒரு போர் தொடங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் உலக நாடுகள் வந்து ஆதரவாக வந்து இப்ப சண்டை போட வேண்டாம் அப்படின்னு மீடியேஷன் பண்ண வருவாங்க. அப்படி வரும்போது காஷ்மீர் தான் ஒரு பெரிய இஷ்யூ, அதை நம்ம வந்து ரிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னு மறுபடியும் அந்த காஷ்மீரை வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போயிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ரைட். ரொம்ப சுருக்கமா சில வரிகள் இந்தியா செய்ய வேண்டியது என்ன, ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. இந்தியா செய்ய வேண்டியது என்னன்னா, எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், கார்கில் வரப்ப வாஜ்பாய்க்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட், எல்ஓசி வந்து லக்ஷ்மண் ரேகை அதை நம்ம கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம லக்ஷ்மண் ரேகையை கிராஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். லக்ஷ்மண் ரேகையை கிராஸ் பண்ணனாலதான் ராமாயணம் வந்தது, சீதை கிராஸ் பண்ணனால இன்னைக்கு நம்ம எல்ஓசியை கிராஸ் பண்ணியே ஆகக்கூடிய ஒரு கட்டாயம். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்றால் எல்ஓசியை கிராஸ் பண்ணி அங்க இருக்கிற நம்மளுடைய பிஓஜிகேவை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதுதான் இந்த தீவிரவாதத்தை வந்து ஒழிக்கக்கூடிய. நன்றி ஜெகநாத் சார்.